வெல்கம் டு மாணவன்.com. மாணவன்.comல இருந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ மேக்ஸில் ரொம்ப முக்கியமான அடிக்கடி கேட்குற ஒரு டாப்பிக்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்க ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா தமிழில் தான் நம்ம அதை திரிகோணமிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திரிகோணமிதி இன்னொரு பேரும் இருக்குது, முக்கோணவியல். ஆரம்ப காலத்தில் இதை திரிகோண சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாங்க. திரிகோணம்னாவே முக்கோணம், முக்கோணவியலின் தந்தை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்பாங்க. ட்ரிக்னோமெட்ரி, ஃபாதர் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி, முக்கோணவியலின் தந்தை ஹிப்பார்க்கஸ். ஹிப்பார்க்கஸ், முக்கோணவியலின் தந்தை ஹிப்பார்க்கஸ் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹிப்பார்க்கஸ் முக்கோணவியலின் தந்தை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கோணவியல்னு சொன்ன உடனே நமக்கு கண்ணு முன்னாடி ஞாபகம் வர்றது ஒரு முக்கோணம் தான். ஓகே, முக்கோணவியல். இதில் நம்ம பொதுவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, விஓ எக்ஸாமில் இல்லை டெட்டில் இல்லை குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க இந்த தீட்டாவோட வேல்யூ கேட்பாங்க. சைன் தீட்டாவோட வேல்யூ, காஸ் தீட்டாவோட வேல்யூ, டேன் தீட்டாவோட வேல்யூ, காட் தீட்டாவோட வேல்யூ, சீக்கன் தீட்டாவோட வேல்யூ, கொசிக்கன் தீட்டாவோட வேல்யூ, இதனுடைய வேல்யூ கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 60ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த டேபிள் அப்படியே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். இல்லைன்னா காட் 90 டிகிரியோட வேல்யூ என்ன, காட் 90 டிகிரியோட வேல்யூ 0 அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. அதுபோல் கொசிக்கன் தீட்டாவில் கொசிக்கன் 45ஓட வேல்யூ எவ்வளோ, √2, இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, சைன் தீட்டா. இப்போ நம்ம இது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, இதுக்கு பக்கத்தில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 0/4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 0/4. இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கனாக்க 1/4. இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க 2/4. இங்கே 3/4. இங்கே 4/4. இதுதான் நம்ம பேசிக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஹோல் டேபிளுக்குமே டோட்டல் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, அதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் 0/4 சைன் தீட்டாவோட 0க்கு, சைன் 30ல் 1/4, சைன் 45ல் 2/4, சைன் 60ல் 3/4, சைன் 90ல் 4/4 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம்னாக்க, நெக்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூட்டு, இதுக்கு ஒரு ரூட் போட்டுடுறோம். இந்த ரூட் 2/4க்கு ஒரு ரூட்டு, ரூட்டு 3/4க்கு ஒரு ரூட்டு, ரூட்டு 4/4க்கு ஒரு ரூட்டு. நம்ம சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். 0/√4, 0/4 ஹோல் ரூட், இதனோட வேல்யூ என்ன, 0 தான். அதுதான் இங்கே ஆன்சராக 0 வந்திருக்கு. இப்போ 1/4ஓட வேல்யூ என்ன, 1/4 ரூட்டு. 1/4 ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும், ரூட்டு 1க்கு 1 தான், ரூட்டு 4க்கு 2. ஏன்னாக்க 4ஐ ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னாக்க 1/2. அதனால் சைன் 30ஓட வேல்யூ 1/2. சைன் 45க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, √2/4. √2/4 இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதனோட வேல்யூ எடுத்தோம்னாக்க எப்படி வரும், மேலே √2 அப்படியே இருக்கும், கீழே 2 மட்டும் வந்திருக்கும், கீழே 2 வந்திருக்கும். இந்த √2 எப்படி எழுதலாம், √2 டிவைடட் பை √2 இன்ட்டு √2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த √2வையும் இந்த √2வையும் கேன்சல் பண்ணிட்டோம்னாக்க வர ஆன்சர் 1/√2. இதுதான் சைன் 45ஓட வேல்யூ. சைன் 60ஓட வேல்யூ, சைன் 60க்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம்,
ரூட் ஆஃப் 3/4 ரூட் ஆஃப் 3/4. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க ரூட் 3 மட்டும் மேலே வச்சுங்க, 4 வெளில எடுத்துட்டோம்னாக்க 2, ஏன்னாக்க 4 ரூட் 2ல் இருக்குது, வெளியில் வந்துட்டுனா 2. அதுதான் sin 60யோட வேல்யூ. sin 90க்கு என்ன வேல்யூ? sin 90யோட வேல்யூ ரூட் ஆஃப் 4/4. அப்போ நாளையும் இங்கே ரூட்டுக்குள்ளேயே அடிச்சிட்டோம்னாக்க வர வேல்யூ 1 = 1. இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம போட போகிறோம். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 0/4, ரூட் ஆஃப் 1/4, ரூட் ஆஃப் 2/4, ரூட் ஆஃப் 3/4, ரூட் ஆஃப் 4/4. அதை நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ sin 0க்கு 0, sin 30க்கு 1/2, sin 45க்கு 1/√2, sin 60க்கு √3/2, sin 90க்கு 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காஸ் தீட்டா. இப்போ நம்ம காஸ் தீட்டாவுக்கு சிம்பிளாக ஒன்று பண்ணுறோம். என்னன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா, சைன் தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சுனாக்க சைன் தீட்டாவோட வேல்யூவோட ரிவர்ஸ் என்ன ரிவர்ஸ் அப்படின்னு கேட்டாக்க sin 90யோட வேல்யூ sin 0க்கு, sin 60யோட வேல்யூ sin 30க்கு, cos 30க்கு, sin 45யோட வேல்யூ sin 45ல் அப்படியே இருக்குது, sin 30யோட வேல்யூ cos 60க்கு வந்துடும், sin 0வோட வேல்யூ cos 90க்கு வந்துடும். இப்போ பாருங்கள் 0, 1/2, 1/√2, √3/2, 1 இந்த ஆர்டர் இருக்கா. காஸ் தீட்டாவுக்கு அப்படியே திருப்பி எழுதிடணும். 1, √3/2, 1/√2, 1/2, 0. இது நம்ம எங்கேருந்து வந்துச்சு? சைன் தீட்டாவுக்கு நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே 90க்கு உள்ளதை 0க்கு, 60க்கு உள்ளதை 30க்கு, 45 உள்ளதுக்கு அப்படியே 45க்கு, 30 உள்ளதை 60க்கு, 0வை 90க்கு அப்படியே போட்டுட்டோம்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? டேன் தீட்டா அப்படின்னாக்க ஒரு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் நமக்கு வரணும். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதுதான் அதோட ஃபார்முலா. இதுவும் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன டேன் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்க சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது தான் டேன் தீட்டாவோட வேல்யூ. இப்போ நமக்கு டேன் தீட்டாவோட வேல்யூ தெரியணுன்னா சைன் தீட்டாவோட வேல்யூவும் காஸ் தீட்டாவோட வேல்யூவும் வகுத்து இங்கே போட்டுற வேண்டியதான். இப்போ 0/1 0, 1/2 டிவைடட் பை √3/2, அதனுடைய வேல்யூ 1/√3. சைன் தீட்டாவுக்கு 45க்கு 1/√2, காஸ் தீட்டாவுக்கு 45யோட வேல்யூ 1/√2. இப்போ 1/√2 டிவைடட் பை 1/√2 டேன் தீட்டாவோட வேல்யூ 1. அதே போல் 60க்கு சைன் தீட்டாவோட வேல்யூ டிவைடட் பை காஸ் தீட்டாவோட வேல்யூ போட்டோம்னாக்க √3. சைன் தீட்டா 1/0 போட்டோம்னாக்க நாட் டிஃபைன்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நாட் டிஃபைன்டு கண்டுபிடிக்க முடியாதது, இல்லைன்னா வரையறைக்குட்படாதது அப்படின்னு அர்த்தம். 1/0 அதோட இன்ஃபினிட்டிவ் வேல்யூ. காட் தீட்டா இது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டாக்க காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/tan தீட்டா. tan தீட்டா காட் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாக்க 1/tan தீட்டா. இப்போ பாருங்கள், tan தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். காட் தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/0 இன்ஃபினிட்டிவ், 1/√3 வேல்யூ √3, 1/1 காட் தீட்டாவோட வேல்யூ 1. இங்கே பாருங்கள் 1/√3, ஏன்னா √3ங்கிறது tan தீட்டாவோட வேல்யூ, காட் தீட்டானாக்க 1/tan தீட்டா, அதனால் 1/√3. இங்கே பாரு 1/∞ வரும், 1/∞ வேல்யூ 0. அப்போ டேன் தீட்டாவிலேருந்து காட் தீட்டாவும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா அதுக்குனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாக்க சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/cos தீட்டா, 1/cos தீட்டா. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க காட் தீட்டாவில் இந்த வேர்டு டி, அதனால் 1/t tan தீட்டா. சீக்கன்ஸ் தீட்டாவில் இந்த மூணாவது லெட்டர் சி, அதே போல் 1/cos தீட்டாவில் ஃபஸ்ட் லெட்டரும் சி. இந்த சி 1,
இந்த டீயும் இந்த டீயும் ஒன்று. அப்போ மூணாவது எழுத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்க எதனுடைய தலைகீழ் எது என்பதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவில் மூணாவது எழுத்து சீன் இருக்கா? அப்போ சீனா என்ன அர்த்தம்? 1/cos தீட்டாவோட வேல்யூ தான் அதுக்கு அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். 1/cos தீட்டாவோட வேல்யூ. இப்போ 1/cos என்ன? 1/cos காஸ் தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு தெரியுது. இந்த ஒரு காஸ் தீட்டா. அப்போ 1/cos 1/1 = 1. √3/2. அப்போ 1/√3 வந்தால் என்ன ஆகும்? தலைகீழாக மாறிடும். √2/√3. இங்கே பாருங்கள், காஸ் தீட்டாவோட வேல்யூ 1/√2. இதனுடைய தலைகீழ் √2. cos 60க்கு 1/2. இதனுடைய தலைகீழ் 2. இது காஸ் தீட்டாவோட 90க்கு வேல்யூ 0. அப்போ 1/0ஓட வேல்யூ நாட் டிஃபைன்ட். இதுவும் இன்ஃபினிட்டிவில் வந்துடும். அதுபோல் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு சொன்னோன்னே நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான். கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவில் மூணாவது எழுத்து எஸ்ஸுன்னா சைன் தீட்டா. அப்போ 1/sin தீட்டா. 1/sin தீட்டாங்கிறது கரெக்டு. நமக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ தெரியும். இந்த சைன் தீட்டாவோட வேல்யூவை 1 போட்டோம்னா அதுதான் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 0. அப்போ 1/0 இன்ஃபினிட்டிவ். 1/2 இதனுடைய தலைகீழ் 2. 1/√2 இதனுடைய தலைகீழ் √2. √3/2 இதனுடைய தலைகீழ் 2/√3. இங்கே 1/1 1/1 தான் ஆன்சரு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த டோட்டல் டேபிளையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சைன் தீட்டாவை கண்டுபிடிச்சா அதனுடைய ரிவர்ஸு காஸ் தீட்டா. சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணிட்டோம்னா வர ஆன்சரு டேன் தீட்டா. காட் தீட்டானாக்க டேன் தீட்டாவோட ரிவர்ஸு காட் தீட்டா. டேன் தீட்டாவோட 1/1 போட்டுக்கிட்டோம்னாக்க அதுதான் காட் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவோட ரிவர்ஸு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போது காஸ் தீட்டாவை 1 போட்டுட்டோம்னாக்க வந்துடும். சைன் தீட்டாவுக்கு என்ன? சைன் தீட்டாவோட ரிவர்ஸு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் தீட்டாவை தலைகீழ் மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா அது கொசிகன் ஸ்கொயர் இல்லைனா கொசிகன் தீட்டா உன்னுடைய வேல்யூ. இந்த டேபிள் இப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 2 முதல் 3 மார்க்குகளுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கன் 45ஓட வேல்யூ எவ்வளோ, இல்லை காட்டு 60ஓட வேல்யூ எவ்வளோ, இல்லை tan 90ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா இந்த டேபிள் கிடுக்கிடுன்னு நம்ம போட்டுற வேண்டியதான். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 0/4, 1/4, 2/4, 3/4, 4/4. இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா மற்ற எல்லாத்தையும் கிடுக்கிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம இதில் அட்டன் பண்ணலாம். வாழ்த்துக்களுடன் மாணவன்.com. தேங்க்யூ.